வரைக்கும், அதாவது ஜூலை ஆகஸ்ட் நடுப்புற நமக்கு ஒரு சின்ன மழை வருது. ஆனால் மழை பேஞ்சு திரும்ப வெயில் அதிகமாக தான் இருக்கும். அதனால் மக்கள் ரொம்ப கவனிக்கணும். டீஹைட்ரேஷன், அதாவது நிறைய தண்ணி குடிங்க. அது சுத்தமான தண்ணி, நல்ல வழியான தண்ணி. எதிர்பார்க்காத இந்த நோய்கள் வந்துடும். ஒன்று காப் சம்மந்தப்பட்டது, இல்லை இரும்பல், இது சம்மந்தப்பட்டது. அது பர்டிகுலராக இந்த சின்ன பசங்க, இந்த 10 வயசு 15 வயசு பசங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டீஹைட்ரேட்டாக நோய் உருவாயிடும். ஸோ உடம்புல வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படும். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எதிர்பார்க்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கணுமோ எடுங்க. ரெண்டாவது வந்து இந்த தர்பூசணி வருது, அதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம். வாட்டர்மெலான், அதான் தர்பூசணி எடுக்கலாம். உங்களுக்கு மெயினாக வந்து மாதுளம்பழம் எடுங்க. மாதுளம்பழம் வந்து எனர்ஜி, கிட்னி, ஹார்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடியது. முக்கியமான பழங்கள் எது கிடைக்குது அந்த பழங்கள் எடுக்கிறதுனால பிரச்சனைகள் தீரும். குளிர்ச்சியான உடலை உருவாக்கிறது, அது மிதமான உடலை உருவாக்கிறது நல்லது. பர்டிகுலராக பிள்ளைகள் கவனமாக இருக்குது. பசங்க எல்லாம் ரோட்டில் விற்கிறது